எபிசோட பார்க்கும்போது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க விஜய் சேதுபதி ஆடியன்ஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு ஆளை வந்து செட் பண்ணி கூட்டு வந்திருக்காருங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாருன்னு தெரியல. ஒரு ஆன்டி எந்திரிச்சு பேசினாங்க பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது செம ஃபன்னா இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதி மேல மோஸ்ட்லி எல்லாருமே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, சாச்சனாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றாரு, தன் மகளாவே பாக்குறாரு, சாச்சனாவை திட்ட மாட்டாரு, எவிக் பண்ண மாட்டாரு, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு விஜய் சேதுபதி மேல ரொம்ப நாளா இருந்ததுல. சோ அந்த குற்றச்சாட்டை வந்து அப்படியே தொடச்சு விடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு, ஆடியன்ஸ்ல ஒரு ஆன்டியை வந்து செட் பண்ணி, அதாவது ஆடியன்ஸ்ல அவங்களுக்கு பேசுறதுக்கு செட் பண்ணி கூட்டு வந்திருக்காரு அப்படி சொல்ல வந்தேன். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி என்ன சொல்ல பேச வச்சிருக்காரு, இந்த மாதிரி நீங்களாம் எதுவும் பண்ணல சார், நீங்கள் வந்து நியூட்ரலாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆன்டி எந்திரிச்சு சொன்னாங்களே. அதை பார்க்கும்போது உண்மையில செம ஃபன்னாக இருந்ததுங்க. மனுஷனுக்கு உண்மையில இப்போ பாதிச்சிருக்கு போல, பேசுறதுல கேட்குறாரு, ஆனால் என்ன பண்ணுறாரு, அதை வந்து தொடக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆளுங்களை செட் பண்ணி கூட்டு வராரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா உள்ள இருக்க நிறைய கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கை தட்டுறதுக்கு வந்து ஆளுங்களை செட் பண்ணி கூட்டு வர மாதிரி ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. ரூமரா உண்மையானு தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஓஸ்டே அவருக்கான ஆளை வந்து செட் பண்ணி கூட்டு வந்துட்டார் போல. இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேவரா கொஞ்சம் பேசுங்கம்மா, என் மேலே வந்து அதிகமாக அடி வந்து உழுந்துட்டு இருக்கு, ஸோ அதெல்லாம் தொடச்சு விடணும் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்திருக்கார் போல. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். எப்பவுமே விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா 3 கேள்வி இல்லை 4 கேள்வி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 4 கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த கேள்வி என்ன அப்படின்றது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். முதல் கேள்வி பவித்ரா பத்தி கேட்டார்ல, அந்த கேள்வி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அன்ஷிதா. மூணாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரயன் ராணா ஃபைட்டு. நாலாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா திருட்டு பிரியாணி. ஸோ இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்டர் நடந்தது. அது என்னென்ன ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலி எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிரட்டும் போது எப்படி மிரட்டும், உனக்கு கிழிச்சிருவோம்டா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி எப்படியோ மிரட்டுவாங்க, ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் இப்படிப்பட்ட வரிகளை வந்து இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி யாருமே மிரட்டினதே இல்லை, இந்த மாதிரி ஆக்ஷனை யூஸ் பண்ணி யாருமே மிரட்டினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக பேசல உங்களை தச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காரு. உண்மையிலே பார்க்கும்போது இந்த மனுஷன் பண்ணுறது ஏதோ ஒன்று புதுசாக தானே இருக்குல்ல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுதுங்க. ஏன்னா கமல் சார்லாம் எவ்வளோ மிரட்டி இருக்காருங்க. அதே மாதிரி அடுத்து வேறு எப்படி சொல்கிறது, தெலுங்கு பிக் பாஸ், ஹிந்தி பிக் பாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க மிரட்டுற பாணி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இவர் மிரட்டினா மாதிரி நான் அடித்து சொல்கிறேன், யாருமே மிரட்டி இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசலைன்னா தச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை தச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது கிரியேட்டிவாக யோசிக்கிறாரா இல்லை வந்து எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரி தெரியல. உண்மையிலே இது வரைக்கும் இப்படி மிரட்டி எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜய் சேதுபதியோட தனியாக யோசிச்சிருப்பார் போல ரூம் போட்டு, இந்த மாதிரி இவங்க எல்லாம் மிரட்டணும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ஷான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ ரொம்ப சேஃபாக விளையாடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு போல. ஸோ அவருக்கு அப்போ வந்த யோசனை தான் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை தைக்கிற மேட்டர்னு நினைக்கிறேன். பொம்மையை வந்து நீ ஃபுல்லாகவே தச்சு முடிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு மிரட்டி இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். எனிவேஸ் இன்னைக்கான அந்த 4 கேள்வி சொன்னால அதில் முதல் கேள்வியிலேருந்து போயிடுவோம். அந்த முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு தான். பவித்ராவை பார்த்து என்ன கேட்டார்னா, இந்த மாதிரி பவித்ரா நீங்கள் ஒரு கேம் விளையாண்டிங்களே அது வந்து சூப்பராக இருந்ததுமா, 5 பேரை காலி பண்ணிட்டீங்கம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். உண்மை தான், பவித்ரா 5 பேரை காலி பண்ணிட்டாங்க தான். ஆனால் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்டே பண்ணல. சார் நான் அப்படிலாம் விளையாடல சார், நான் ஜென்யூனாக விளையாடினேன், அது என்னால் உள்ளே போக முடியல, அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி. இதுக்கு விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இந்தந்த மஞ்சரியை உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனந்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன சொன்னாலும் சரி சார் நான் அப்படிலாம் விளையாடல சார், நீங்கள் அப்படி சொன்னால் நான் அப்படி அக்செப்ட்லாம் பண்ணிக்க முடியாது சார் அப்படின்ற மாதிரி பவித்ரா பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டில் நின்ட்டாங்க. விஜய் சேதுபதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவங்களை மிரட்டணும்ல, என்ன பண்ணுவார், உடனே பொம்மை எடுத்து பார்த்தீங்கன்னா தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி டெய்லரிங் கிளாஸ் நல்லா போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா தச்சாருங்க. இன்னைக்கு சௌந்தர்யா கூட ஒரு கவுண்டர் போட்டாங்க, சூப்பராக தைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் கவுண்டர் தான், அதாவது பார்த்தீங்கன்னா நெக்கில் கலாய்க்கிற மாதிரி தான் அதுவும். ஸோ விஜய் சேதுபதி பண்ணும்போது எல்லாருமே கலாய்க்கணும் தாங்க தோணும். உண்மையிலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை எடுத்து வந்து தச்சிட்டு இருந்தால் எல்லாருமே பயப்படுவாங்களா யாராவது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பவித்ரா பார்த்தீங்கன்னா அதில் வந்து அஃபெக்ட் ஆயிட்டாங்க. நான் இந்த மாதிரி ஜென்யூனா இந்த மாதிரி அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கல, பண்ண நான் ஒத்துப்பேன் சார், நானா ஒத்துக்க மாட்டேன், நான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து கடைசி வரைக்கும் நின்றுட்டாங்க. ஆனால் பவித்ரா விளையாட கேம் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. 5 பேரை வந்து பிளான் பண்ணி தூக்குன மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்படி பிளான்லாம் பண்ணல, அது எதேர்ச்சியாக நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிச்சிருக்கலாம். ஓகே நீ அப்படி சொல்ல, ஆனால் அப்படி தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டக்குன்னு உட்கார வச்சிருக்கலாம். இருந்தாலும் மனுஷன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து அளவு ஸ்டாப்பில் பவித்ராவும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காமிக்கல எவ்வளோ நேரம் போய் பாத்ரூமில் அழுதாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் ஆகிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அன்ஷிதா இந்த டாபிக் வந்து கம்பல்சரி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா மேலே தான் பெரிய தப்பு இருக்குது அப்படின்றது அன்றைக்கே தெரியும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு போட்டியில் இருக்காங்க. அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜெயிச்சிட்டாங்க, ஓகேங்களா, அன்ஷிதா தோத்துட்டாங்க. காரணம் வந்து முட்டிக்கிட்டு வந்துருச்சு, அதுதான் பார்த்தீங்கன்னா காரணம். ஸோ அதனால் அன்ஷிதா வந்து உடனே ஓடி போயிட்டாங்க பாத்ரூமுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா நின்று கடைசியில் அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கோசம் அன்ஷிதா வந்து ஜாக்லின் மேலே பயமாக கோவத்தில் இருந்தாங்க. என்கிட்ட பேச வரும்போது கூட உங்கள்கிட்ட பேசுகிற மூடில் இல்லை நான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கு தான் விஜய் சேதுபதி எந்திரிச்சு கேட்குறாரு, நீ என்னம்மா அந்த பொண்ணு ஒரு கேமில் இருக்குது, நீ ஒரு கேமில் இருக்குது, அதுவும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோசம் விளையாடுது, நீ வந்து தீபக் கோஸ் தான் விளையாடுற அப்படின்னும் போது நீ எதுக்கு அவ்வளோ இதுவாக பண்ண அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அன்ஷிதா கிட்ட ஓப்பனாக சொல்லலாம், அதுக்கு பதில் இல்லை சார். அந்த கேம் சார் இந்த கேம் சார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மழுப்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார், திருப்பி அவங்கள மிரட்டணும்ல, திருப்பி எடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க, இது புதுசாக தான் இருக்குது இந்த மாதிரி மிரட்டுறதுல.
அதெல்லாம் ஆக்சுவலாக திருப்பி தைக்க ஆரம்பிச்சார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சார். செகண்ட் டைம் வந்து கோவப்படும் போதே பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சிட்டாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா என்ன சொன்னாங்க, கடைசியில் எதுவுமே சொல்லலை அப்படின்றத உண்மை. அவங்க உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மேட்ரு என்னன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. என்னன்னா அன்ஷிதா தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேலே தான் தப்பு. என்ன அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல, நம்ம தோத்துட்டோமே, இந்த மாதிரி ஜாக்லின் கிட்ட தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு எப்படி சொல்ற உள்ள ஒரு காண்டு இருக்குல்ல, அந்த காண்டை தான் பார்த்தீங்கன்னா 2 நாளாக சும்மா எப்படி சொல்றது, ஜாக்லின் பக்கத்தில் வந்தாலே நீ தள்ளி போ தூரம் போ அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு பட்டம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா துண்டா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கப்புறம் தான் முக்கியமான டாபிக் ராணவ் ரயான். ஸோ இந்த ஃபைட்டு தான் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரயனை போட்டு கிளின்னு கிளிப்பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ ரயனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிலேருந்து ஆரம்பிச்சாரு. உண்மையிலேயே இதை வந்து கேட்க மாட்டார்னு நான் கூட நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லைங்க, விஜய் சேதுபதி இந்த மேட்டரை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. மேபி அந்த ஃபுட்டேஜை வந்து அவர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, அந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரி வந்து நான் அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருந்தாப்புல. ஆனால் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா 2 பஞ்சு விட்டான் கையில். நான் ஆல்ரெடி சொன்னால எல்போ வச்சு பங்குன்னு ராணுவ மூஞ்சிலே அடிச்சான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான பஞ்சு தான். ஆனால் டப்பு அருண் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்திரிச்சு சொல்ல வார்த்தை பார்த்தீங்கன்னா உண்மையான வார்த்தை தான். ஏன்னா அவரும் சொல்றாரு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஜெஃப்ரி அங்கே மழுப்ப ட்ரை பண்ணாப்புல. ஆனால் விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, நாங்கள் பார்த்துட்டோம். அருண் டப்பாவும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்னதுனால இங்கே வந்து ஜெஃப்ரியால் மழுப்பவே முடியல. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, ரயன், ஜாக்லின், சௌந்தர்யா 4 பேர் சேர்ந்துக்கிட்டு எப்போ ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், ராணுவுக்கு சப்போர்ட் வந்ததே அங்கே தான். ஏன்னா இவங்க எல்லாரும் அமைதியாக விட்டுருந்தாலே ராணுவ எல்லாருமே திட்டிருப்பாங்க, ஏன்டா அப்படி விளாட்ன அப்படின்ற மாதிரி. இவங்கெல்லாம் பொங்கி அவனை வந்து கார்னர் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, அவனை ஏன்டா எல்லாம் திட்டுறீங்க, நீங்களும் அதே தான்டா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரிலாம் போனார். நான் நினச்சிருந்தா அடிச்சிருப்பேன். அதுக்கு தான் விஜய் சேதுபதி நீ கேட்டாப்புல, நீ தான் அடிச்சிட்டியடா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக்லின் ஃபன் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஜெஃப்ரி நீயும் வச்சிருக்க போல 2 பஞ்சு அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா ஜாக்லின் உங்களுக்கு ஃபன் பண்ணுற மேட்டரமா அது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆனால் விஜய் சேதுபதியே பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் கேட்டார். ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டார் இல்ல. ஏன்னா இவங்களுக்கு ஃபன் பண்ணணும்னு எங்க தோணுதுன்னு பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒரு சீரியஸா கொண்டு போலியோ அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் இது ரொம்ப சீரியஸா பயங்கர ஹார்ஷா திட்டி இருந்தாருன்னா ஜாக்லின் அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஃபன்னான வார்த்தையில கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியும் ரயனும் அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ஷா ஒரு கேட்கவே இல்லை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கேட்டு விட்டதுனால பாத்தீங்கன்னா அவங்களும் அதை பெருசா எடுத்துக்கல. இந்த பக்கம் ரயனுக்கு வந்தாரு. ரயன் டாபிக் வந்தாலும் பாத்தீங்கன்னா ரயன் ஓகே, ராணுவ வந்து ஜெஃப்ரியை பிடிச்சா, நீ வந்து போய் அதுக்கு ராணுவ பிடிச்சா, எல்லாமே ஓகேப்பா, எல்லாமே கேமில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீ மஞ்சரியை பிடிச்சதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது எல்லாமே கேமில் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கு அடிக்க போனேன் அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டாரு. ஸோ இந்த கேள்வியில் தான் நினச்சேன் இதுக்கப்புறம் தான் நான் வரும், கமான் விஜய் சேதுபதி ஏதோ கேட்க போறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களா ராணுவம், அது ரொம்ப தப்பு, ரொம்ப நல்லா இல்லை, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதாங்க, இவ்வளோதான். இப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படி 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 இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து என்னடா இது, அவ்வளோதானா முடிஞ்சிச்சா, அவ்வளோதானா ரோஸ்ட் முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சார் என்ன சார் இது, வீட்டுக்குள்ளே இருக்க பசங்களே கண்டஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா அவனுங்க ரோஸ்ட் பண்ணாலே பயங்கரமாக இருக்கும் சார். நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் சொன்ன வார்த்தை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வெயிட்டான வார்த்தை தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இருந்தாலும் அது பத்தலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. பயம் காட்டணுங்க, பயம் வந்தால் தான் அங்கே வேலை செய்யும். நான் சொல்கிறேன், அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து ரயன்கிட்டே ராணுவங்கிட்ட இது ஜெஃப்ரிக்கிட்டேயும் ஃபன் பண்ணுறதுக்கான காரணமே என்னன்னா, அது வந்து அவ்வளோ சீரியஸாக அவங்களால எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஷாய் ஒரு திட்டலை. இன்கேஸ் இவர் அந்த அளவுக்கு ஆர்ஷா திட்டி இருந்தாருன்னா பயங்கரமாக அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கும். ஐயோ நம்மளை என்னடா இப்படி செஞ்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயம் வந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி இங்கே நடக்காத காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சேஃபாக ஒரு மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறாருங்க. அவர் வந்து குறை சொல்லணும்னு சொல்லலை, ஆனால் அது கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு ரெட் கார்டு, எல்லோ கார்டு, ஏதோ ஒரு கார்டை கையில் கொண்டு வந்திருக்கலாம். வார்னிங்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்டு, இதுதான் உனக்கு ரெட் கார்டு, ஓகேவா, இன்னொரு தடவை பண்ணனா உன்னை அவ்வளோதான் தூக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வார்த்தைங்களை வெயிட்டான வார்த்தையை போட்டு இது பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமாக போகும். இப்போ கமல் சார் வந்து இந்த மாதிரி ரெட் கார்டு, எல்லோ கார்டு ஏதாவது கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நம்மளுக்கு ஹைப் ஆகும். அவ்வளோதான் இன்னைக்கு சரியான சம்பவம் இருக்குடா அப்படின்ற மாதிரி யோசிச்சு. நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு இந்த ப்ரோமோ வந்தது இல்லை, ரயனுக்கும் ராணுவுக்கும் அந்த டாபிக் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரோமோ பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தோணுச்சு, என்னடா அதெல்லாம் பெருசாக இல்லை போல, சப்பையாக முடிச்சிட்டார் போல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. காரணம் வந்து வார்த்தைங்க வந்து வெயிட்டான வார்த்தைங்களை கரெக்டான வெயிட்டான வார்த்தையை போடும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷோ வந்து ஹைலைட் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள் தான் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணுது. விஜய் சேதுபதி சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சேஃப் கேம் விளையாடாம இருங்க. உள்ள இருக்கவங்களாம் சேஃப் கேம் விளையாடக்கூடாது சொல்றீங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக விளையாடுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன மேட்டர்னா கடைசியாக போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாருங்க விஜய் சேதுபதி, இந்த மாதிரி உள்ள இருக்கவங்களாம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை பார்த்து சொன்னார். ஆடியன்ஸ் ஆமா சார் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களாம் இம்ப்ரூவ் ஆகிறாங்க, சரி நீங்கள் எப்போ இம்ப்ரூவ் ஆக போறீங்க அப்படின்ற கேள்வி
கேள்வி தான் வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுற மாதிரி அப்படி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயனை கொஞ்சம் வெளுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெளுக்கல, லைட்டாக வெளுத்து விட்டார் தான். ரயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரயனுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது 2 நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டார். ஓகே விஜய் சேதுபதி நம்மளை வறுத்து எடுப்பார், ஓகே நம்ம தாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் போய் அடிக்க போனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து திட்டிருப்பார்ல, மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி அதையும் கேட்டார். ஆனால் ராணுவ அதுக்கு ஏற்ற மாதிரி சாரி கேட்டார்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ராணுவ நீங்கள் சாரி கேட்டுட்டீங்க, அந்த டாபிக் பற்றி நான் பேசல அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியல என்னன்னா, ராணுவ சாரி கேட்டுட்டார் ஓகே, அந்த இடத்துல ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அந்த அளவுக்கு அவங்கள திட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு அந்த வார்த்தை வந்தது. ஓகேங்களா, ராணுவ பண்ணது தப்பு தான், இல்லவே இல்லை, அதை வந்து மாற்றுக்கிறதே இல்லை. இருந்தாலும் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் எப்படி பேசுனாங்க எல்லாருமே பார்த்தோம். ஸோ அதுக்கு ஏன் சார் எதுவுமே கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. யோசிச்சு பாருங்களேன், சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு நீ எப்படா அவனை ஜெஃப்ரியை பிடிப்ப, நீ எப்படி ஜெஃப்ரியை பிடிப்பன்னு தான் கேட்டாங்களே தவிர ரயன் பண்ணது தப்புன்னு அங்கே போய் பேசல. அதாவது நீயும் தப்பு பண்ணிட்டு அவனும் தப்பு பண்ணிட்டு இதுக்கப்புறம் இப்படி கேம் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலாக பேசணும், அப்படி தான் பேசியிருக்கணும். ஆனால் ஜாக்லின் அப்படியே பேசுனாங்க, அப்படி பேசல. அவன் பண்ணதை பத்தி பேசாத, நீ எதுக்கு பண்ண நீ எதுக்கு பண்ண நீ எதுக்கு பண்ணன்னு கேட்டவன் உனக்கு மேட்டர் தெரியாதுல, மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அங்கதான் இந்த டாபிக்கே வந்தது. ஸோ அவன் பண்ணது தப்பு, அவன் சாரி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் அவனை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம், எந்த அளவுக்கு கார்னர் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா கோவா கேங் மொத்த பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் அட்டாக் பண்ணிச்சு. அதில் தான் பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராணுவம் அந்த அளவுக்கு தெளிவுலாம் இல்லைங்க, வார்த்தையை விட்றதுல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லாம் இல்லை, இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டால வார்த்தை வந்து வெளியே வந்துடுது. ஸோ அதில் தான் அவன் மாட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது அவன் ட்ரிகர் ஆகிறதுக்கு மெயினான காரணமே எல்லாருமே சேர்ந்து அவனை கார்னர் பண்ணாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ரு, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், ரொம்ப நாளாக அவர்கிட்ட வச்ச ரெக்வெஸ்ட் என்ன, திருட்டு பிரியாணி கேங்க தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ரெக்வெஸ்ட் வச்சோம். ஸோ அதுக்கு வந்து அந்த கேள்வியை கேட்டாருங்க. அந்த கேள்வியை கேட்கும் போது நான் என்ன நினச்சேன்னா, ப்ரோமோ பார்க்கும்போது நம்ம மோஸ்ட்லி தெரிஞ்சிச்சு இது இப்படி தான் கொண்டு போகிறாருன்னு. அந்த கேள்வி ஷோவில் நான் எதிர்பார்த்தேன், ஓகே ப்ரோமோவில் இருந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போவார் போல அப்படின்னு நம்ம நினச்சேன். அது ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிட்டாருங்க. அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். டேய் நீ எவ்வளோ உத்தவ மாதிரி பேசினடா, நீ எப்படி சொன்ன அந்த பவுலை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து உள்ளே உறுத்துச்சுங்க, யாராவது பார்த்துருவங்களும் பயமாக இருந்ததுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாப்புல. எதுக்கு பயமாக இருந்ததுன்னா, ஆக்சுவலாக இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது தப்பு, எங்கே அந்த தப்பு வந்து வெளியே வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தானுங்க. இந்த இடத்த விஜய் சேதுபதி எல்லாம் கேளுங்கன்னு சொன்னது உங்களை ஃபன் பண்ணுறதுக்கு கேட்க சொல்லலை. ஃபன் பண்ணுறதுக்கு உங்களை எதுக்கு சார் அந்த கேள்வியை கேட்க சொல்கிறாங்க? அவனுங்களை கழுவி ஊற்றிங்கன்னு தான் உங்களை அந்த கேள்வி கேட்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படி பேசின மாதிரி இல்லையே. அவரே என்ன சொல்கிறாரு கடைசியில், இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இது எப்படி சார் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும்? இத்தனை பேரோட சாப்பாடை எடுத்து நைட்டு திருடி சாப்பிட்றானுங்க, இது உங்களுக்கு ஃபன்னாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. நாளைக்கு என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நானும் திருடி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன புரியலனா, இது திருடி சாப்பிட்றது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு வந்து புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இது ஒரு ஃபன் கண்டென்ட்டாக இது கொண்டு போயிட்டாரு. நாளைக்கு அடிச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இதை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது ஃபன்னாக தானே எடுத்துக்கிறேன். விஜய் சேதுபதியே பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கல, 2 நாள் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கானுங்க அப்படின்னும் போது அதே 3 நாள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கானுங்க, அதே பெருசாக எடுத்துக்கல. இதுக்கப்புறம் எங்கே கேட்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தாட் வருமா வராதா? சீரியஸாக சொல்கிறேன், இந்த திருட்டு பிரியாணிக்கு எங்கே உதைக்கணும்னு சொல்லிட்டு மொத்த பேரும் காலில் உலாத குறையா விஜய் சேதுபதி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கெஞ்சினது எல்லாம் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? வேஸ்ட்டாக தான் போச்சு. அவர் வந்து ஃபன் கண்டென்ட்டாக மாற்றிட்டாருங்க. இது அதுவும் விஷாலை போட்டு பொழப்பாரு, அருணை போட்டு பொழப்பாரு, இந்த பக்கம் தர்ஷிகாவை போட்டு பொழப்பாரு, எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் எல்லாமே மண்ணாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே என்ன சார் தயவு செஞ்சு அந்த திருட்டு பிரியாணிக்காங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் யூடியூப்பில் வந்துட்டு இருந்தது. அவங்க யூடியூப் சேனலே சொல்கிறேன், ட்விட்டரில் அவ்வளோ போஸ்ட் வந்து போட்டுட்டு இருந்தாங்க, தயவு செஞ்சு கேளுங்கன்னு. கடைசியில் கேட்டதுக்கப்புறம் ஏன்டா இந்த கேள்வியை கேட்டார் இவர் கேட்காமே இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கொண்டு வந்து விட்டார்ல, அங்கே நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக விஜய் சேதுபதியை எப்படி சொல்கிறது, நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது எப்படி சொல்கிறது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் சொல்கிறேன், விஜய் சேதுபதி ஃபஸ்ட் வீக்கில் ஹோஸ்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணால் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து தரமான செய்கை வந்து ஃபஸ்ட் வீக்கில் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் மிஸ் ஆகுது. அது எதிர்பார்த்து தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ பேரும் நான் சொல்கிறதுன்னு இல்லை, நீங்களே ட்விட்டரில் யூடியூப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. அவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு குறையை வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவர் பண்ண ஒரு விஷயம் திருப்பி கேட்குறோம், ஆனால் அவரால் பண்ண முடியல அப்படின்ற காரணம், மெயினான காரணம் நான் பார்க்குறது என்னென்னா, ஷோ அவர் பார்க்குறது இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து பிக் பாஸ் டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்குறாரு. அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த 3 கேள்வி கேட்டு வந்து ஒரு ஷோ ஓட்டலாம் முடியாதுங்க. இன்றைக்கான ஷோ பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. இவர் சிவகுமார் எவிக்ட் ஆனார்ல, சிவகுமார் எவிக்ட் ஆகிட்டு சிவகுமார் வச்சு பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அந்த எவிக்ஷன் டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நடத்தினார். அதுக்கு முன்னாடியே ஒரு போயிட்டார், வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இவ்வளோ சீக்கிரம் போனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எதுவுமே கண்டென்ட்டே இல்லாமல் லைவில் நம்ம பார்க்கும்போது சில சமயம் கண்டென்ட் இல்லாமல் ஏதோ ஒன்று காமிப்பாங்களே, அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்க
என்னங்க ஒரு சண்டே எபிசோட வந்து எல்லாருமே எப்படி பார்ப்போம், ஆனால் கடைசியில் அதுவும் இந்த வாரம் ஃபுல்லாக அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது கேட்கறதுக்கு. அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாத மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு அது சத்தியமாக ஃபீல் ஆச்சுங்க. சண்டே எபிசோட அதுவும் இந்த வாரம் ஃபுல்லாக அவ்வளோ சம்பவங்கள் நடந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா கேட்கறது கேள்வி இல்லை அப்படின்னும் போது சில வாரங்களில் வந்து சம்பவமே நடக்காது. அந்த மாதிரி வாரத்தில் அப்போ என்ன 4 கேள்வின்றது 2 கேள்வியாக குறைஞ்சிருமா? 2 கேள்வியை கேட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரா, 9:30 ஆரம்பிச்சு 10 மணிக்கு அவர் கிளம்பிடுவாரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் நீங்கள் போட்டுருவீங்களா அப்படின்னும் போது தான் அப்படின்ற கேள்வி தானே வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சண்டே எபிசோடு வைக்காதீங்க, டேரெக்டாக லைவ் போட்டுருங்க. ஏன்னா அந்த ½ hour 1 hour வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷோ நடத்திட்டு அதுக்கப்புறம் லைவ் போகிறதுக்கு மொத்தமாக லைவ் போட்டுடலாம் அப்படின்ற கேள்வி தான் வரும். ஸோ இதில் என்ன கேட்குற கேள்வி என்னன்னா, அவர் வந்து பழைய விஜய் சேதுபதி, அதாவது பழைய விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் வீக்கில் பண்ண மாதிரி அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறோம். அதுக்கு அவர் பண்ண வேண்டியது என்னன்னா, ஷோவை பார்க்கணும். ஷோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அவரால் 24/7 உட்காந்து பார்க்க முடியாது. 1 hour ஷோவை பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ட்விட்டரை பார்க்கணும். இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் என்ன கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையாவது நோட் பண்ணணும். அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் தயவு செஞ்சு சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி நேற்று அடிச்சடி கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஷோலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது நேற்று அடிச்சடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பண்ணுவாருன்னு நம்பி வெயிட் பண்ணி காத்திருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.